வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது யானைகளுக்குள் இருக்கும் பாச போராட்டம் மனிதர்களை மிஞ்சும் அளவுக்கு இருக்கிறது என்றும், தன்னுடைய குட்டி ஒன்று 30 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்ததை கண்ட தாயானை பதறியது, துடித்தது, சோகத்தால் பிளறியது. அது மட்டும் அல்லாமல் அந்த கிணற்றையே சுற்றி சுற்றி வந்து ஆர்ப்பாட்டம் செய்த ஒரு நிகழ்வு பந்தலூரை அடுத்த பகுதியில் நடைபெற்றது. இது பற்றி நமது நீலமலை தொலைக்காட்சி விரிவாக அங்கே சென்று இதனை படம் பிடித்து விசாரித்து வழங்கிய தகவல்கள். நீலகிரி மாவட்டம் வனங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இந்த வனத்தின் உள்ளே யானைகள், மான்கள், கரடிகள், சென்னாய், புலி, சிறுத்தை, வனவிலங்குகள், இன்னும் காட்டெருமை என்று பலவிதமான வனவிலங்குகள் வசித்து வருகிறது. அதற்கு தேவையான உணவுகளும் இந்த காடுகளிலே தாராளமாக கிடைப்பது சௌகரியமாக இருப்பதால் யானைகள் கூட்டமும் இந்த பகுதிகளிலே அதிக அளவு வாழ்ந்து வருகிறது. சில வேளைகளில் கடுமையான வறட்சி ஏற்படுகின்ற போது அதற்கு காட்டுக்குள்ளே உணவு கிடைக்காத நேரத்தில் யானைகள் ஊர்ப்பகுதிக்கு வருவது உண்டு. ஊர்ப்பகுதியிலே வந்து அங்கு உணவை பூர்த்தி செய்து செல்வதும் உண்டு. இப்படி ஒன்று பந்தலூர் தாலுகா கொளப்பள்ளி அருகே குறிஞ்சி நகர் பகுதி. நேற்றைய முன்தினம் இரவு 2:30 மணி அளவில் காட்டு யானை ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்தது. இந்த காட்டு யானைகள் கூட்டத்தில் 4 வயது குட்டி யானையும் ஒன்று இருந்திருக்கிறது. அப்போது அந்த பகுதியில் தோட்டத்தில் உள்ள 30 அடி ஆழ கிணற்றில் 4 வயது மதிக்கத்தக்க குட்டி யானை தவறி விழுந்தது. இதனால் காட்டு யானைகள் பிளறி சத்தமிட்டு அது அங்கும் இங்கும் ஓடி ஆர்ப்பாட்டம் செய்து கிணற்றையே சுற்றி வந்து குட்டி யானையை பார்த்து ஆவேசமாக கத்தியது தாயானை. அதோடு மட்டுமல்லாமல் குடியிருப்பும் பகுதியில் புகுந்து வீடுகளை சேதப்படுத்தியது. இதனால் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் பயத்தில், அச்சத்தில் அவர்கள் வெளியேறினார்கள். மேலும் இது சம்பந்தமாக வனத்துறைக்கு உடனடியாக தகவலை தந்தார்கள். நள்ளிரவு நேரம். அந்த நள்ளிரவு நேரத்திலே காட்டுப்பகுதியிலே வருவதற்கு வனத்துறையினர் காலதாமதம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 6 மணி அளவில் பொதுமக்கள் யானை கூச்சலிட்டு பிளறிய இடங்களிலே சென்று பார்த்தபோது அங்கே யானை குட்டி ஒன்று 30 அடி ஆழ கிணற்றில் விழுந்திருப்பதை கண்டனர். இது பற்றி கூடலூர் மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, உதவி வன பாதுகாவலர் கருப்பையா மற்றும் பிதிர்காடு வனசரகர் ரவி, சேரம்பாடி தேவாலா வனத்துறையினர், சேரம்பாடி போலீசார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக பொதுமக்கள் தகவலை தெரிவித்தார்கள். இந்த தகவலின் அடிப்படையில் வந்த வனத்துறையினர், காவல்துறையினர், இன்னும் அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த 30 அடி ஆழத்திலே விழுந்து கிடக்கும் 4 வயது குட்டி யானையை பிடிப்பதற்காக முயற்சிகளிலே ஈடுபடுகின்ற போது தாயானை அவர்களை தாக்குவதற்காக வந்தது. உடனடியாக வனத்துறையினர் கையிலே இருந்த பட்டாசை வெடித்து
அந்த யானைகளை காட்டில் விரட்டிவிட்டு பிறகு ஜேசிபியை கொண்டு அந்த 30 அடி கிணற்றை மறுபக்கத்தில் இருந்து அதை ஒரு படிக்கட்டு போல் ஒரு தோண்டுதலை தோண்டி அந்த கிணற்று யானை குட்டி நடந்து வருகின்ற சௌகரியத்தை ஏற்படுத்தி ஜேசிபி மூலமாக அவர் அதற்கான வழிவகைகளை செய்தார்கள். இருந்தபோதிலும் சிரமமாக இருந்தது. கயிறை கட்டி அந்த யானை குட்டியை தூக்குவதற்காக முயற்சிகளை செய்தபோதும் அந்த 30 அடி கிணற்றிலே விழுந்து ஆவேசத்தோடு இன்னும் அடிகள் கூட பட்டிருக்கலாம் என்ற நிலையில் அந்த பெண் குட்டி யானை அந்த ஜேசிபியை தள்ளுவதும் குறும்பு காட்டுவதும் அது சேட்டைகளை செய்வதையும் காண முடிந்தது. இப்படி சேட்டைகளை செய்கின்ற அந்த யானை குட்டியை மேலே கொண்டு வருவதற்காக வனத்துறைகள் பட்ட பாடு அப்பப்பா, ஒன்றல்ல இரண்டல்ல, அவர்கள் எவ்வளவோ சிரமத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 50-60ற்கு மேற்பட்ட வனத்துறை பணியாளர்களோடு அவர்கள் ஜேசிபி மூலமாக அதனை கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து 10 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அந்த 4 வயது பெண்குட்டி யானை மெல்ல மெல்ல அது அந்த கிணற்றிலே இருந்து மேலே ஏறி வந்தது. மேலே ஏறி வந்து அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு கூட அது விடாமல் பயங்கரமான சேட்டைகளை செய்தது. பார்ப்போர்கள் மீதெல்லாம் ஆவேசமானது. அந்த ஜேசிபியை அடிக்கக்கூடிய தும்பிக்கையில் தட்டக்கூடிய பயங்கரமான ஆவேசத்தோடு இருந்தது. இது ஏன் இப்படி ஆவேசப்படுகிறது? காப்பாற்றியதற்காக பல இடங்களில் பல நேரங்களில் நன்றி சொல்லுகின்ற யானைகளை தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த குறும்பு பிடித்த பெண் 4 வயது யானையோ காப்பாற்றியவர்களே தாக்க தூண்டுகிறதே என்று எண்ணத்தான் தோன்றியது. இருந்த போதிலும் எப்படியோ அது மேலே வந்து கட்டுகளை அவிழ்த்து ஓடியதோடு வனத்துறையர்களை ஆவேசமாக துரத்தி அவர்களை அடிப்பதற்காகவும் அவர்களை தும்பிக்கையிலே தூக்குவதற்காகவும் அங்கும் இங்கும் ஆவேசமாக ஓடியது. இதை பார்த்து வனத்துறையினரே சிறிது அச்சம் மேற்கொண்டனர்கள். பிறகு தாயானையிடம் இந்த குட்டி யானையை சேர்த்த வேண்டுமே அல்லவா, அதனுடைய ஆவேசத்தை தணிக்க வேண்டுமே அல்லவா, அதனுடைய கோபத்தை போக்க வேண்டுமே அல்லவா, அதற்காக அந்த குட்டி யானை தாயானையிடம் சேர்ப்பதற்கான வழிவகைகளை செய்தார்கள். அதன் பிறகு இந்த குட்டி யானை தாயானையோடும் பிறகு இன்னொரு யானையோடும் சென்று அமர்ந்து காட்டுப்பகுதியிலே செல்வதை அவர்கள் கிரன் கேமரா மூலமாக கண்காணித்து வருவதாகவும் நமக்கு தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் பிரசாத் அவர்கள் பல சிரமங்களுக்கு இடையிலே காட்டுப்பகுதியிலே காத்திருந்து விழித்திருந்து இந்த சிரமமான செய்திகளையும் காட்சிகளையும் நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு தந்திருக்கிறார். அதை நாம் காண்போம். கொஞ்சம் லூஸ் அடிக்க நின்றுட்டானே. கையில இழுத்து எல்லாரும் போயிட போறீங்க. சீக்கிரம் கட்டுங்க, அந்த மரத்துல கட்டுங்க, சீக்கிரம் கட்டு கயிறு. சார் வந்துருச்சு சார் முன்னாடி வண்டியை மூவ் பண்ணு. கை தட்டுற ஓடிடுச்சு.
கையில மணி உடுப்பா கை உடுப்பா அப்படிக்கா போட்ட ஊந்துரு போகுது சரி கையில விட்டுருக்க போட்டோம் இந்த சைடு சொல்ல மண்ணில சுத்தல இதாயிருச்சு தெரியுது போங்கப்பா அந்த பக்கம் வச்சா கிணறு சார் எவ்வளவு வருதாங்க நிக்கிற மாதிரி ஆப்போசிட்ல யானைகள் என்பது நன்றியுடையது என்பது ஒரு புறம் இருந்தாலும் யானைகள் ஆவேசமும் கோபமும் அதற்கு அதிகம் என்பதையும் இன்னும் அது தன்னுடைய குட்டிகள் மீது அபாரமான பாசம் பரிவும் வைத்திருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் காண முடிந்தது பார்க்க முடிந்தது என்று சொல்லி இந்த நகர்வளப் பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்